ஹே கைஸ், வெல்கம் டு அவர் கியூடெக் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஜாவா வெப் அப்ளிகேஷன் கிரியேஷன் தான் பார்க்குறோம். அதாவது சைன் அப் அண்ட் சைன் இன் ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு வெப் அப்ளிகேஷன் கிரியேஷன் பார்க்குறோம். அதாவது இது வந்து ப்ரீவியஸ் வீடியோட கண்டினியூஷன். ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நம்ம இந்த 3 ஃபார்ம் கிரியேஷன் பார்த்துருப்போம். சர்வ்லெட்டில் வந்து இங்கே கொடுக்குற டேட்டாஸை வந்து எப்படி ஃபெச் பண்ணி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டியில் சில இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதோட கண்டினியூஷன் தான் வந்து நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதான் வந்து ஆரக்கிள் சீக்வல் டெவலப்பர். இதில் வந்து இதுக்கு முன்னாடி வந்து நம்ம சம் பாஸ்வேர்ட் இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதை வந்து பாஸ்வேர்ட் இஷ்யூ வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஆல்ரெடி வந்து நான் ஆரக்கிள் டவுன்லோட் பண்ணி டேட்டா பேஸ்லாம் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். இதெல்லாம் எப்படி ஆரக்கிள் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, டேட்டா பேஸ் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது எல்லாமே வந்து நான் ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் இங்கே வந்து டேபிள் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். ஓகேங்களா, ஸோ இங்கே இந்த இடத்துல வந்து யூஐக்கு தேவையான ஃபார்ம்லாம் வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். சைன் அப்பு, சைன் இன்னு, மெயின் ஃபார்ம் இது எல்லாமே கிரியேட் பண்ணிட்டோம். அடுத்து வந்து இந்த இடத்துல வந்து சர்வ்லெட்டில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்க இன்புட் எல்லாமே வந்து இப்போ சர்வ்லெட்டில் வாங்கிட்டோம். ஓகேங்களா, ஸோ இந்த சர்வ்லெட்டில் இருக்க அந்த டேட்டாவை வந்து டேட்டா பேஸ்க்கு வந்து கொண்டுட்டு போகணும். அதுக்கு முன்னாடி டேட்டா பேஸில் வந்து ஃப்ரண்ட் எண்டில் கொடுக்குற டேட்டாஸ்லாம் வைக்கிறதுக்கு ஒரு டேபிள் அண்ட் காலம்ஸ் இது எல்லாமே கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ அதுதான் வந்து இப்போ பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு டேபிள் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். ஓகேங்களா, கிரியேட் பண்ணோன்னா கிரியேட் டேபிள் நேம் என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு சைன் அப்புக்கு வந்து டேபிள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ சைன் அப் ஃபர்ஸ்ட் நேம் வந்து நான் வந்து வேர்கார் 20 வரையும் நீங்கள் வந்து வேல்யூஸ் வந்து கொடுத்துக்கலாம். தென் லாஸ்ட் நேம் இருக்குது, லாஸ்ட் நேம் அதுவும் நமக்கு வேர்கார், அதுலேயும் வந்து 20 வரையும் வேல்யூ கொடுத்துக்கலாம். தென் ஃபஸ்ட் நேம் கொடுத்துருக்கோம், லாஸ்ட் நேம் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இமெயில் இருக்குது, இமெயில் அதுவும் வேர்கார், அதுவுமே வந்து ஒரு 20 வரையும் கொடுத்துக்கலாம் இமெயில். தென் பாஸ்வேர்டுமே ஸ்பெஷல் கேஸ் எல்லாமே வந்து 20 வரையும் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அட்ரஸ் இங்கே வந்து சாரி இன்னும் வேர்கார் கொடுக்கலையோ, ஸோ வேர்கார் அதே மாதிரி அட்ரஸ் அதுக்கும் வேர்கார் 20 வரையுமே கொடுத்துக்கோங்க, ஒரு 50 வரையும் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கான்டாக்ட் நம்பர் அதுவும் வேர்கார் 20 வரையும் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ணிடுவோம். அந்த இடத்துல ரன் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் டேபிள் சைன் அப் கிரியேட்டட் அப்படின்னு வந்துச்சா. ஸோ இந்த இடத்துல டேபிள்னு ஒன்று இருக்கா, ஸோ அதை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னா சைன் அப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் வந்து கிரியேட் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஸோ இதான் வந்து சைன் அப் டேபிள். அதில் பாருங்கள் ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில், பாஸ்வேர்ட், அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பர்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்கிறதெல்லாம் கிரியேட் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம எப்படி இதை இன்னும் பார்த்துக்கலாம் அப்படின்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் சைன் அப் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அந்த சைன் அப்பில் ஏதாவது டேட்டாஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்து காமிக்கும், இல்லை எம்டி டேபிளாக இருந்தாலும் காமிக்கும். ஸோ இப்போ வந்து பாருங்கள் எம்டி டேபிள் இதில் எந்த டீட்டெயிலுமே இல்லை. ஓகேங்களா, ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து கொடுக்குற இன்புட்டை வந்து இந்த சைன் அப்கிற டேபிளில் வந்து இன்சர்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம டேபிள் கிரியேட் பண்ணியாச்சு. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம சர்வ்லெட்டையும் இந்த டேட்டா பேஸையும் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஜேடிபிசி டிரைவர் வச்சு நம்ம வந்து கனெக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ நம்ம அதுக்கு ஆல்ரெடி இங்கே வந்து ஜேடிபிசி டிரைவரை வந்து லோட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டேட்டாபேஸ் டீட்டெயில்ஸை வந்து கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல நான் டேட்டாபேஸ் டீட்டெயில் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு வந்து ஸ்ட்ரிங் ஜேடிபிசி யூஆர்எல் ஈக்குவல் டு நம்ம யூஆர்எல் கொடுக்கணும். ஓகேங்களா, ஸோ இதே மாதிரி நம்ம கனெக்ஷன் ஸ்ட்ரிங்க் என்ன ஒரு டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு அந்த யூஆர்எல் தேவைப்படும், தென் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் தேவைப்படும். ஓகேங்களா, ஸோ ஜேடிபிசி
யூசர் நேம், அதுக்கப்புறம் வந்து பாஸ்வேர்ட். ஓகேங்களா? ஸோ இந்த 3 டீட்டெயிலுமே வந்து நமக்கு வந்து தேவைப்படும். ஸோ URL என்ன அப்படின்னா JDBC Oracle திங், அதுக்கப்புறம் இங்கே நம்ம கொடுக்குற லோக்கல் ஹோஸ்ட் 1521 டெஸ்ட். ஓகேங்களா? ஸோ இது வந்து நமக்கு வந்து ஆரக்கிள்ங்கிறதுனால இந்த மாதிரி சின்டாக்ஸ் வச்சு கனெக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? இதுவே நீங்கள் வந்து SQL அப்படின்னா அதுக்கு வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் யூசர் நேம் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா QE Tech. ஸோ பாஸ்வேர்டும் அதுதான். ஓகேங்களா? இதுதான் டேட்டா பேஸோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். ஸோ இந்த 3 டீட்டெயிலும் நமக்கு மஸ்ட்டாக வேணும் டேட்டா பேஸ் கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த டீட்டெயிலும் இங்கே கொடுத்துட்டோமா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே வந்து லோட் பண்ணியாச்சு, JDBC டிரைவர் வந்து லோட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா கனெக்ஷன் ஸ்ட்ரிங் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். கனெக்ஷன் con equal to driver manager dot get connection. ஸோ இதில் வந்து நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்க இந்த டீட்டெயிலை கொடுக்கணும். ஓகேங்களா? URL, யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு எல்லாத்தையுமே வந்து நம்ம இங்கே கொடுக்கணும். URL, then user name, JDBC பாஸ்வேர்ட். ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து இங்கே கொடுத்துட்றோம். ஸோ இந்த கனெக்ஷனுக்கு வந்து இம்போர்ட் பண்ணியாச்சு. இங்கே வந்து என்ன சொல்லுது, ட்ரை கேட்ச் சரவுண்ட் பண்ணியாச்சு. ஸோ இனிஷியலாக இதை நல்லா கிரியேட் பண்ணிவிட்டு கனெக்ஷனை இந்த இடத்துலேருந்து எடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ டேட்டா பேஸ் கூட கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? கனெக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த கொடுத்துருக்க இந்த டேட்டாஸ் எல்லாமே, அதாவது ஃப்ரண்ட் எண்ட் நம்ம கொடுக்குற டேட்டா எல்லாமே நமக்கு பேக் அண்ட் டேபிளில் வந்து இன்செர்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து இன்செர்ட் கொரி வந்து நம்ம வந்து எழுதணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு இன்செர்ட் கொரி வந்து எழுதுகிறோம். அது அந்த இன்செர்ட் கொரியை நான் ஸ்ட்ரிங்கில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். ஈக்குவல் டு அதுக்குள்ள இன்செர்ட் இன்ட்டு நம்மளோட சைன் அப் டேபிள், அப்புறம் நம்ம கொடுத்துருக்க அந்த டீட்டெயில்ஸ். ஓகேங்களா? டேட்டா பேஸில் இருக்க அந்த காலம் நேம்ஸ் வந்து இங்கே கொடுக்கணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்னு கொடுத்துருக்கோம்ல, அந்த காலம் நேம் வந்து கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில், பாஸ்வேர்டு, அட்ரஸ், கான்டாக்ட் நம்பர்னு சொல்லிட்டு எல்லாம் கேப்ஸில் தான் கொடுத்துருக்கோம். அது எல்லாத்தையும் நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில், பாஸ்வேர்ட், அட்ரஸ், கான்டாக்ட், நம்பர். ஓகேங்களா? ஸோ இந்த காலம் நேமை வந்து இந்த இடத்துல கொடுத்துடணும். இதுக்குள்ள காலம் நேம்ஸ் வந்து இங்கே கொடுத்துடணும். அதுக்கப்புறம் என்னென்ன வேல்யூஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறதே நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா? வேல்யூஸ், ஸோ என்னென்ன வேல்யூங்கிறதுக்கு நம்ம கொஷின் மார்க் வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? 1 2 3 4 5 6. ஸோ இந்த இடத்துல வந்து 6 வேல்யூஸ் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இன்செட் அப்புறம் டேபிள் நேமு, அதோட காலம் நேமு, அப்புறம் அதோட வேல்யூஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இதுக்கான இன்செட் கொரி. ஸோ இந்த கொரியை வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஃபர்தராக ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட்
ஸ்டேட்மெண்ட் ஈக்குவல் டு நம்ம இங்கே கிரியேட் பண்ணியிருக்க அந்த கனெக்ஷன் டாட் ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ப்ரிப்பேர் நமக்கு சஜஷன் வரும். ஸோ அதில் ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நான் அந்த கொரியை வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து கொரி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டில், அதாவது இப்போ நம்ம இன்சர்ட் கொரி கொடுத்துட்டோமா, ஸோ இந்த கொரியில் வந்து நம்ம இங்கே நம்ம கெட் பண்ணுற ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து கெட் பண்ணுற வேல்யூஸை வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபர்தராக இங்கே இந்த இடத்துல வேல்யூஸை வந்து செட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் டாட் செட் ஸ்ட்ரிங். ஓகேங்களா? செட் ஸ்ட்ரிங்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, ஸோ நமக்கு இந்த ஃபஸ்ட் நேம் இருக்கா, ஃபஸ்ட் நேமில் நமக்கு இந்த இடத்துல ஃபஸ்ட் நேமில் வந்து என்ன ஸ்டோர் ஆகணும்னா, இங்கே இருக்க ஃபஸ்ட் நேம் அப்படிங்கிற இந்த வேல்யூ வந்து நமக்கு இன்சர்ட் ஆகணும். ஸோ அதனால் இந்த இடத்துல ஃபஸ்ட் நேமை கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி மற்ற வேல்யூஸ்க்கும் நம்ம கொடுக்கணும். 2 3 6. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு, ஸோ ஃபஸ்ட்டு இடத்துல ஃபஸ்ட் நேம், இந்த லாஸ்ட் நேம் அப்படிங்கிற இடத்துல இங்கே செகண்ட் பொசிஷனில் நமக்கு லாஸ்ட் நேம். ஓகேங்களா? தேர்ட் பொசிஷனில் இந்த இமெயில். ஸோ கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்க வேரியபிள்ஸ் எல்லாமே நமக்கு வந்து ஒரு லிஸ்ட் ஆகும். ஓகேங்களா? ஃபோர்த் இடத்துல வந்து நமக்கு பாஸ்வேர்ட். அப்புறம் ஃபிஃப்த் இடத்துல நமக்கு அட்ரஸ். சிக்ஸ்த் இடத்துல நமக்கு காண்டாக்ட் நம்பர். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து வேல்யூவை இங்கே ஃபெச் பண்ணி எடுத்துட்டோம். சர்வ்லெட்டில் இங்கே ஃபெச் பண்ணி எடுத்துட்டு அந்த வேல்யூவை என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பேக்கெண்டில் இருக்க இந்த கொரிக்கு நம்ம வந்து இங்கே வந்து கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ இந்த பேக்கெண்ட் இன்சர்ட் கொரி எழுதிருக்கோம். இந்த இன்சர்ட் கொரியில் அந்த ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்னு சொல்லிட்டு இந்த ஒவ்வொரு காலமுக்கும் இந்த வேல்யூவை நம்ம ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து வாங்கின வேல்யூவை வந்து செட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இந்த இடத்துல ஸோ ஃபர்தராக என்ன பண்ண போகிறோம்னா, கொரியை எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு ரிசல்ட் செட் ஆர்எஸ் ஈக்குவல் டு இந்த ப்ரிப்பேர்ட் ஸ்டேட்மெண்ட் டாட் எக்ஸிக்யூட் கொரி. ஸோ இந்த இடத்துல வந்து கொரியை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ இதை இந்த இடத்துல இனிஷியலாக வந்து அசைன் பண்ணிடுவோம். ஓகேவா? இந்த இடத்துல வந்து எக்ஸிக்யூட் ஆயிரும். ஸோ இது வந்து இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக நமக்கு வந்து கொரி வந்து பேக்கெண்டில் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சுன்னா, சைன்அப் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வேறு பேஜுக்கு வந்து போகணும். ஓகேங்களா? இஃப் இந்த ஆர்எஸ் டாட் நெக்ஸ்ட் ட்ரை கேட்ச் கொடுத்துருவோம் இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல நமக்கு இந்த இடத்துல நேம் வந்து இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக லாகின் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அந்த ஃபஸ்ட் நேமில்
நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற நேம் இருக்குது அப்படின்னா நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக லாகின் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அதனால இந்த இடத்துல சக்ஸஸ்ஃபுல்லாக லாகின் ஆயிடுச்சுன்னா அதை வந்து வேறு ஒரு பேஜுக்கு வந்து நம்ம வந்து நேவிகேட் பண்ணணும். ஓகேங்களா? ரெஸ்பான்ஸ் டாட் சென்ட் ரீடைரக்ட் நமக்கு வேறு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக லாகின் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு பேஜுக்கு வந்து போகணும். ஓகேங்களா? ஸோ அந்த பேஜ் வந்து நம்ம இன்னும் க்ரியேட் பண்ணலை. ஸோ அதனால் இப்போதைக்கு வந்து இந்த இடத்துல டபுள் கோட்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இல்லைன்னா என்ன ஆகணும் அப்படின்னா எல்ஸ் request dot get record dispatcher இதில் வந்து வேறு ஏதாவது ஒரு பேஜுக்கு போகணும். ஓகேங்களா? டாட் ஃபார்வர்ட் ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து லாகின் ஆகலை அப்படின்னா நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக லாகின் ஆகலை அப்படின்னா நம்ம சைனப் பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் பண்ண வச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் சைனப் டாட் ஜேஎஸ்பி அப்படிங்கிற பேஜுக்கே வந்துடலாம். ஒருவேளை நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட் நேம் கெட் பண்ணிடுச்சு அப்படின்னா அந்த டைமிங்கில் நம்ம என்ன பண்ணுவோம்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபஸ்ட் நேமை கெட் பண்ணிடுச்சுன்னா அப்போ நம்ம வேறு ஒரு பேஜுக்கு வந்து நம்ம ரீடைரக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நான் இன்னொரு பேஜ் வந்து இங்கே க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு ரைட் கிளிக் பண்ணி நியூ, இந்த இடத்துல அதர்ஸ், இங்கே ஜேஎஸ்பி ஃபைல் நெக்ஸ்ட் இந்த இடத்துல வெல்கம் ஜேஎஸ்பி அப்படின்னு நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? வெல்கம் ஜேஎஸ்பி அப்படின்னு ஒரு ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஓ இதில் க்ரியேட் ஆகிடுச்சிங்களா? ஸோ இதை நான் இதுக்கும் கீழே கொண்டு வந்துட்டேன். ஸோ வெல்கம் ஜேஎஸ்பி அப்படின்னு க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பாடியில் வந்து ஒரு ஹெட்டர் கொடுத்துட்டு இந்த இடத்துல நான் வந்து வெல்கம் யூசர் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நான் அலைன் சென்டருக்கு கொண்டு வந்துடுறேன். தென் இந்த இடத்துல வந்து இன்செர்ட் டைட்டில் ஹியர்னு இருக்கா? ஸோ அதுக்கு பதிலாக நான் வந்து வெல்கம் பேஜ் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த வெல்கம் பேஜை நம்ம ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி ரன் பண்ணோன்னா ரன் ஆன் சர்வரில் ரன் பண்ணிருப்பா. இந்த இடத்துல பாருங்கள் வெல்கம் யூசர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு பேஜ் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த வெல்கம் யூசரை நம்ம இந்த பேஜை நம்ம என்ன பண்ணோம்னா சக்ஸஸ்ஃபுல்லாக லாகின் ஆகிடுச்சுன்னா நம்ம அந்த இடத்துல வந்து கொடுக்கணும். ஸோ அதுக்கு இந்த சர்வ்லெட்டில் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கணும்னா இந்த வெல்கம் டாட் ஜேஎஸ்பி அப்படிங்கிற பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகணும். ஓகேங்களா? சக்ஸஸ்ஃபுல் லாகின் ஆயிடுச்சுன்னா வெல்கம் டாட் ஜேஎஸ்பி அப்படிங்கிற பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகணும். இல்லை அப்படின்னா சைன்அப் அப்படிங்கிற அந்த பேஜ்லேயே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து நம்ம இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சைனப் பேஜை வந்து ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட்டு இந்த ரன் ஆன் சர்வர் கொடுத்துருவோம். இங்கே ஃபினிஷ் கொடுத்துடலாம். ஸோ இந்த இடத்துல வந்து டெஸ்ட் 1 டெஸ்ட் 2 டெஸ்ட் 3 டெஸ்ட் 4 டெஸ்ட் 5 இந்த இடத்துல நம்பர் கொடுத்து நான் வந்து சப்மிட் கொடுக்குறேன். ஸோ நமக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக லாகின் ஆகலை. ஸோ அதனால தான் வந்து இதே பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் ஆயிடுச்சு. ஸோ ஏன் சக்ஸஸ்ஃபுல்லாக லாகின் ஆகலை அப்படிங்கிறத பார்க்கணும் நம்ம. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துலலாம் டீபக் வச்சு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல
ஜஸ்ட் டீபக் வச்சுட்டு இதே ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி ரன்னஸ்க்கு பதிலாக நம்ம டீபக்கஸ் கொடுத்து டீபக் ஆன் சர்வர் கொடுத்துட்டோம் அப்படின்னா டீபக் பண்ணியே பார்த்துக்கலாம் எதுக்காக ரன் ஆகலை அப்படின்னு. ஸோ நம்ம கொடுத்துருக்க டேட்டா நான் ஜஸ்ட் சாம்பிள் ஏதாவது ஒரு டேட்டா கொடுத்துட்றேன் அந்த இடத்துல. சப்மிட். ஸோ நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம்னா இங்கே நம்ம கொடுத்துருக்க மாட்டோம். இங்கே பாருங்கள் ஃபார்ம் ஆக்ஷன் சொல்லிட்டு நம்ம இங்கே எதுவுமே கொடுக்கல. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த சைனப் சர்வ்லெட்டை கொடுக்கணும் இந்த இடத்துல. ஸோ நம்ம சர்வ்லெட்டை கொடுக்கணும். நான் அந்த இடத்துல சைனப் சர்வ்லெட் தென் method equal to post. ஓகேங்களா. ஸோ இப்போ இது மஸ்ட்டாக கொடுக்கணும். ஸோ அப்போ தான் எந்த ஃபார்மை கால் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல ஜஸ்ட் சைனப் ஃபார்மை ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிட்டு ரன் கொடுக்குறேன். ஸோ இப்போ சப்மிட் கொடுத்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இன்டர்னல் சர்வர் எரர் அப்படின்னு வந்திருக்கு. ஓகேங்களா. ரிசல்ட்ஸ் தெர் இஸ் ஆர்எஸ் நல் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஓகேங்களா. அந்த இடத்துல நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன் வந்திருக்கு. ஸோ இதில் நம்ம இன்னொன்று என்ன பண்ணலை அப்படின்னா நம்ம ஜேடிபிசியை இதில் ஆட் பண்ணி விடணும். ஸோ அதுக்கு ஜஸ்ட் இந்த இடத்துல ப்ராப்பர்ட்டிஸ் deployment assembly add HE4 file system add நீங்கள் ஓடிபிசி ஆட் பண்ணிட்டோம். தென் அப்ளை அண்ட் க்ளோஸ். ஸோ லாஸ்ட் டைமுமே நம்ம இந்த இஷ்யூவை ஃபேஸ் பண்ணியிருப்போம். லாஸ்ட் டைம் ஒரு சிம்பிள் வெப் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறப்போ நம்ம இந்த இஷ்யூவை ஃபேஸ் பண்ணியிருக்கோம். மேபி அதான் நினைக்கிறேன். ஜஸ்ட் இப்போ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க. ஓ வெல்கம் யூசர் சக்ஸஸ்ஃபுல்லாக சைன்அப் ஆகிடுச்சு. சைன்அப் ஆகிடுச்சுன்னா நமக்கு பேக் எண்டில் இருக்கும். ஸோ பேக் எண்டில் இந்த சைன்அப் அப்படிங்கிற டேபிளை இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இனிஷியலாக இங்கே எந்த டேட்டாவுமே இல்லை. இப்போ அதை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். இங்கே நம்ம கொடுத்துருக்க டேட்டா இங்கே ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஒரு கரெக்டான டேட்டாவை கொடுத்து பார்க்கலாம். ஸோ மறுபடியும் ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி ரன்னஸ் கொடுத்துட்டு ஃபினிஷ். ஸோ இந்த இடத்துல நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்த மாதிரி டெஸ்ட் 1 டெஸ்ட் 2 டெஸ்ட் 3 gmail.com இந்த இடத்துல test4
டெஸ்ட் 5 தென் இதில் காண்டாக்ட் நம்பர். ஓகேங்களா? ஸோ இப்போ சப்மிட் கொடுத்துருவோம். நமக்கு வெல்கம் யூசர் வந்துருச்சு. ஸோ அப்போ நமக்கு பேக்கெண்டில் டேட்டா வந்து இங்கே இன்செர்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்தா நம்ம கொடுத்துருக்க டேட்டா வந்து இங்கே வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இப்போ நார்மலாக நமக்கு இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நம்ம ஃப்ரண்ட் எண்டில் வந்து நம்ம சைனப்கான ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் டீட்டெயில் கொடுத்துருக்கோம். அது சர்வர் மூலமாக பேக் எண்டில் இன்செர்ட் ஆகிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இன்செர்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரெஸ்பான்ஸ் வந்து அதே சர்வ்லெட்டில் இங்கே அதே சர்வர் மூலமாகவே நமக்கு ஃப்ரண்ட் எண்டில் வந்து வெல்கம் யூசர் அப்படின்னு காமிச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இது ஃபஸ்ட்டு பார்ட்டு இப்போ நமக்கு முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு பார்ட்டு அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு ஃபார்மோட ஒர்க் வந்து நமக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து நார்மலாக ஃபஸ்ட்டு வந்து மெயின் ஃபார்முக்கு போகிறோம். மெயின் ஃபார்முக்கு போயிட்டு இங்கே ரன் ஆன் சர்வர் கொடுக்குறோம். ஃபினிஷ் கொடுத்தோன்னே இங்கே வந்து சைன்அப் அண்ட் சைன்இன் ஃபார்ம்னு வந்துடுது. இதில் சைன்அப் கொடுக்குறோம். சைன்அப் ஃபார்ம் வந்துடுது. இதில் வந்து நீங்கள் சம் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ 1 1 2 2 3 4 5. ஸோ இதுக்கு எதுவும் வேலிடேஷன்ஸ்லாம் வைக்கல. ஸோ அதனால் என்ன டீட்டெயில் கொடுத்தாலும் இப்போதைக்கு அதை எடுத்துப்போம். ஓகேங்களா? ஸோ சப்மிட் கொடுத்துட்டேன். ஸோ வெல்கம் யூசர். ஸோ இந்த ஃபுல் ப்ராசஸ்மே நமக்கு பர்ஃபெக்டாக வந்து நடந்துருச்சு. ஸோ இங்கே நீங்கள் மறுபடியும் இங்கே கொரி எக்ஸிக்யூட் பண்ணாலும் உங்களுக்கு அந்த டேட்டா இங்கே இன்செர்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதில் ஒரு ப்ராசஸ் வந்து இப்போ முடிஞ்சிருச்சு. சைனப் பட்டனை கிளிக் பண்ணியாச்சு. சைனப்னு சொல்லிட்டு சம் டீட்டெயில்ஸ் கொடுத்தாச்சு. அது சர்வர் மூலமாக பேக் எண்டில் டேட்டாஸ் இன்செர்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃப்ரண்ட் எண்டில் வந்து நமக்கு வெல்கம்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்துருச்சு. ஸோ இந்த ஃபுல் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த சைனப்பான அந்த யூசர் மட்டும் நமக்கு வந்து சைன்இன் ஆகணும். ஓகேங்களா? சைனப்பான அந்த யூசர் மட்டும் தான் நமக்கு வந்து சைன்இன் பண்ண அலோவ் பண்ணணும். மற்ற யூசர் வந்து சைன்இன் பண்ண அலோவ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுவரையும் பார்த்ததில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோட எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.